السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. உலகெங்கும் இருக்கிற இறைவனுடைய ஆலயமான பள்ளிவாசலை யார் நிர்வகிக்க வேண்டும் என்பது குறித்து துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். பள்ளியை நிர்வகிப்பதற்கென்று 5 விதமான தகுதிகளை இந்த வசனத்தில் அல்லாஹ் பட்டியலிடுகிறார். முதலில் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது மறுமையை நம்ப வேண்டும். பிறகு ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இறுதியாக இறைவனுக்கு மட்டுமே பயப்பட வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு தகுதி. மற்ற தகுதிகள் இருந்தால் வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாத ஒரு தன்மை இறையில்லத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். மஸ்ஜிது நபவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதுப்பித்து கட்டுகிறார்கள். மக்கள் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு செயலை நீங்கள் செய்கிறீர்கள், இது ஒரு புதுமை, இதை செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது என்று சொல்லும்போது சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். மம்பனா மஸ்ஜிதல் லில்லாஹி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, யார் ஒருவர் இறைவனுக்காக பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். பள்ளிவாசல் பேணப்பட வேண்டும் என்பதையும் தாண்டி பள்ளிவாசலில் சச்சரவுகள் ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்க வேண்டும், அங்கே அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நடைமுறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். 2 தோழர்கள், நபியுடைய தோழர்கள், கொடுத்த கடனை திருப்பி கேட்கிற அந்த நிகழ்வு பள்ளிவாசலுக்குள்ளே நடக்கிறது. ஒருவருக்கொருவர் பேசி பேசி சத்தம் உயர்ந்து விடுகிறது. பள்ளியை தொட்டெடுத்தாற்போல் இருக்கிற நபியுடைய அறையிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சப்தம் கேட்டு தன்னுடைய திரைச்சீலையை உயர்த்தி இருவரையும் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு என்ன விஷயம்னு கேட்டாங்க. கேட்டதற்கு பிறகு அவங்க சொன்னாங்க, அந்த கடன் கொடுத்தவரிடத்தில் உன்னுடைய அந்த தொகையை நீ பாதியாக குறைத்துக்கொள், அப்படி முடியுமா என்று கேட்டார்கள். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே என்பதற்காக அவர் சரி என்றார். உடனே கடன் வாங்கியவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அந்த கடனை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அங்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தினார்கள். பள்ளிவாசலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். பள்ளி என்பது அமைதியின் ஒரு ஊற்றாக இருக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்கள் இருக்கக்கூடாது, அங்கே வியாபாரம் செய்யக்கூடாது, தொலைந்து போன பொருளை தேடக்கூடாது. அப்படி யாராவது தேடினால் உனக்கு அந்த பொருள் கிட்டாமல் போகட்டும், கிடைக்காமல் போகட்டும் என்று சொல்லலாம் என்கிற தகவல். பள்ளியை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது அழுக்கடையவோ தூசிபடியவோ விடக்கூடாது. பள்ளிக்குள் நேரத்தோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒதுவோடு ஒரு தொழுகைக்கு காத்திருக்கிறாரோ அவர் அந்த தொழுகையில் இருப்பதை போன்ற நன்மையை பெறுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பள்ளி என்பது இறைவனுடைய ஆலயம், அத்தோடு அதை நிர்வகிப்பதற்கென்று ஒரு தகுதியும் வேண்டும். அந்த தகுதி என்ன தகுதிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு இந்த வசனத்திலே பட்டியலிட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த பள்ளி நிர்வாகம் எப்படி பார்க்கப்படுகிறது, பள்ளி நிர்வாகத்திலே யார் இருக்கிறார், அதற்கான தகுதிகளாக மக்கள் என்னென்னெல்லாம் மாற்றி வைத்திருக்கிறார்கள். பெரிய முக்கிய புள்ளியாக இருக்க வேண்டும், பணம் படைத்தவராக இருக்க வேண்டும், ஏதேனும் ஒரு ஆளுங்கட்சியில் இருந்தால் ரொம்ப சிறப்பு என்று சொல்லி இவர்களாக சில தகுதிகளை உருவாக்கி கொண்டு அந்த தகுதியில் இருக்கிறவர்களை இன்றைக்கு பள்ளியினுடைய பொறுப்புதாரிகளாக நியமிக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வசனம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது.
பள்ளியினுடைய நிர்வாகம் என்பது சாதாரணம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் பள்ளியை நிர்வாகம் செய்ய கண்டால் அவர் ஈமான் உடையவர் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார். ஈமான் இருக்கிறவர்களால் மட்டுமே பள்ளியை ஒழுங்காக நிர்வகிக்க முடியும். அதனாலே பள்ளி நிர்வாகம் என்பது சாதாரண நிர்வாகங்களைப் போல அல்ல. அது ஒரு கௌரவ பொறுப்பு அல்ல, அது ஒரு மிகப்பெரிய அறப்பணி. அதனால தான் சொன்னாங்க, யாராவது நிர்வாகிகளை நீங்கள் பார்த்தால் அவர்கள் ஈமான் உடையவர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அந்த நிர்வாகத்தினுடைய பொறுப்பு எவ்வளவு உயர்வானது என்று நாம் பார்க்க வேண்டும். இதை தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றையும் கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அவருடைய மொத்த வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் அப்படியாகும் போது நிர்வாகம் செய்கிற போது அதை குறித்து கேட்பான் தானே. இந்த மக்கள் கேட்காமல் இருக்கலாம், அல்லது வேறு அரசாங்கம் கேட்காமல் இருக்கலாம், நிறுவனங்களோ அதன் அதிகாரமோ கேட்காமல் இருக்கலாம். ஆனால் கடைசியிலே ஒரு நாள் ஆண்டவன் இதை பற்றி கேட்பான் என்கிற அந்த அச்சம் கண்டிப்பாக வேண்டும். அதனால்தான் இந்த தகுதிகளில் இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் பயப்பட மாட்டார்கள் என்பதை ஒரு தகுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்திருக்கிறார். எனவே பல்வேறு நடவடிக்கைகளைப் போல இந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. அதை தாண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான் என்கிற உள்ளச்சத்தோடு இதை செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது. மறுமையில் அது கண்டிப்பாக பிரதிபலிக்கும். இம்மையிலேயே அப்படிப்பட்ட நல்லடியார்களை பார்க்கிற போது அவர்கள் ஈமான்தாரிகள் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா அது எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே பள்ளி நிர்வாகம் என்று இனிமேல் வரும்போது இந்த 5 பண்புகள் உடைய மக்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டியதும், அந்த பொறுப்பிற்கு வரக்கூடியவர்கள் தனக்கு இது சாத்தியமா என்று பார்க்க வேண்டியதும் அவர்களது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமையை பேடி நடக்கிற பண்பினை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.